நம்ம எல்லாருக்கும் எகிப்தில கீசால இருக்கிற பிரமிட பத்தி தெரியும். எப்பவுமே நம்மள அது வியக்க வச்சிருக்கு. அது எப்படி கட்டுனாங்க? அது யார் கட்டுனாங்க? அது எந்த கருவி மூலமா கட்டுனாங்க? இப்படி பல கேள்விகள் அத சுற்றி இருந்தாலும், நம்ம இன்னைக்கு அத பத்தி பார்க்க போறதில்ல. அத விட பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பு. பிரமிடுக்கு கீழ ஒரு நகரமே இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? இந்த வீடியோல நம்ம அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டூ இன்ஃபார்ம்டு வாய்ஸஸ். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத்தாலி மற்றும் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எகிப்தின் கீசா பிரமிடுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ரேடார் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் 6500 அடி பறந்து இருக்கிற பிரமிடை விட 10 மடங்கு பெருசாக இருக்கிற ஒரு பழங்காலத்து நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்ச் 15ஆம் தேதி பத்திரிகை சந்திப்பப்ப நிக்கோல் சிக்கோலோ அப்படிங்கிற திட்ட பேச்சாளர் அந்த பத்திரிகையில அறிவிக்கிறாங்க. பிரமிடுக்கு கீழே பறந்து விரிஞ்ச ஒரு நகரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கஃப்ரே அப்படிங்கிற பிரமிடுக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பிரமிடுக்கு கீழேயும் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இத ரொம்ப டீட்டெயிலா பார்க்கும்போது, மொத்தம் 8 தூண்கள் கஃப்ரே பிரமிடுக்கு கீழ 2100 அடிக்கு கீழ போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தூண் போய் முடியக்கூடிய இடம் 80 மீட்டர்ல இருக்கிற கனசதுர வடிவத்துல இருக்குது. இது கூடவே 7 கோண குழாய்களுள் இணைக்கப்பட்டுள்ள 5 பன்முக கட்டிடங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிரமிடோட 4000 அடிக்கு கீழ விளக்கப்படாத அமைப்புகள் நெறைய இருக்குன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த சேம்பர் மத்த 2 பிரமிடோட கனெக்ட் ஆகுது. பிரமிடுடன் ஒப்பிடத்தக்க அளவில் பூமியின் மேற்பரப்பு கீழ் பரந்த கூடல்களின் இருப்பு. இந்த கூடல்கள் பண்டைய எகிப்தின் புதிய நிலவரத்தை பற்றிய புரிதலை மறுபிரதிபலிக்கும் வகையில் புதிய பண்டைய ஆய்வு தகவல்களை அளிக்கும். மேலும் முன்பு தெரியாத மற்றும் ஆராயப்படாத பூமிக்கடி சுரங்க அமைப்புக்கான இடைவெளி இணைப்புகளை கொண்டுள்ளன. நீங்க காட்ஸில்லா vs காங் படம் பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஹாலோ எர்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். மேபி அந்த மாதிரி கூட இதுல இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. கீழே இருக்கக்கூடிய நகரத்துக்கே ஒட்டுமொத்த எனர்ஜி சோர்ஸா இந்த பிரமிட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் சயின்டிஸ்டுக்கு இருக்கு. ஸோ நம்ம இத்தனை நாள் பிரமிடை பார்த்துட்டு இருந்த நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக மாற்றிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலைனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.